கோபால், ஊரை விட்டு வந்து 2-3 நாள் ஆச்சு. அந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கோமே, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? கேவலம் இல்லப்பா. எப்ப பார்த்தாலும் சலிப்பு தானா? அவங்கள தனியாவே சந்திக்க முடியல ரவி. அதுக்காக எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கிறது? அது பாட்டுக்கு நம்ம பார்க்காத போது ஊருக்கு போயிட்டு தொலைச்சிட்டா என்ன பண்றது? லக்கி ஃபெலோ, அது தனியா வரா. அவசரக்காரனா இருக்கியே. நீ தானே சொன்ன தனியா பார்த்தா பேசலாம். உன்னையா பேச சொன்னேன்? நான் தான் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கேன், அதுபடி செய்வோம்னு சொன்னல. சொன்னதான் ஞாபகம் இருக்கா? கோபால், நான் சொன்னாலும் ஞாபகம் இருக்கா? ஐயோ, மிஸ் மல்லிகா. ஓ, நீங்களா? மறுபடியும் எங்க சார் வந்தீங்க? உங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. என் நண்பர் ரவி எங்க இருக்காரு? ரவியா? அவரை பத்தி எனக்கு என்ன தெரியும்? தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. அவர் நேத்துல இருந்து காணும். அவர் உங்களை தான் தேடி வந்திருக்கணும். அவர் எதுக்காக என்ன தேடி வரணும்? நீங்க எதுக்காக நீலா மாதிரி உருவத்தோட இருக்கணும்? அதுதான் காரணம். ரவி ஒரு நேர்மையான வக்கீல், உயர்ந்த மனிதன். உங்களை மாதிரி உருவமுள்ள நீலான்னு ஒரு பொண்ணு அவர் காதலிச்சார். திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு இறந்து போச்சு. அன்னிலிருந்து அவர் தலைகீழ மாறிட்டார். தொழில மறந்தாரு, உணவை மறந்தாரு, வீட்டையே மறந்தார். கடைசியில உங்களை சந்திச்சதுல இருந்து தன்னையே மறந்துட்டார். உங்களை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கார். ரொம்ப பரிதாபமான கதை. ஆனா என்னால கேட்கத்தான் முடியும். இல்லம்மா, உங்களால அவரை மீட்கவும் முடியும். நான் என்ன சார் செய்ய முடியும்? நான் ஒரு அவசரக்காரன், பேராசக்காரனா இருந்தா நீங்க அவரே கல்யாணம் சேர்ந்துக்கணும்னு உங்கள்கிட்ட கெஞ்சுவேன். ஆனா அப்படி கேட்கறது நீங்க அநாகரிகம் நினைச்சா நீங்க அவருக்கு ஒரு பெரிய உதவி செய்ய முடியும். உங்களையே நினைச்சு பைத்தியக்காரனா சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த ரவியை நீங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா ஒரு 4 வார்த்தை அன்பா பேசுங்க. அவன் மனசுக்கு அது ரொம்ப ஆறுதலா இருக்கும். என்னம்மா யோசிக்கிறீங்க? சாக போற ஒரு நோயாளியை பிழைக்க வைக்க ஏன் உயிரை கொடுக்கிறேன், ஏன் உயிரை கொடுக்கிறேன் எவ்வளவோ பேர் சொல்ல நான் கேட்டிருக்கேன். உயிருக்கும் தியாகத்துக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்குமா? அம்மா, காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். என் உள்ளம் என்ற ஊஞ்சல், அவள் உலவுகின்ற மேடை. என் உள்ளம் என்ற ஊஞ்சல், அவள் உலவுகின்ற மேடை. என் பார்வை நீந்தும் இடமோ அவள் பருவம் என்ற ஓடை. என் பார்வை நீந்தும் இடமோ அவள் பருவம் என்ற ஓடை. அவள் கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நடை பழகும் போது தென்றல் விடை சொல்லிக் கொண்டு போகும். நடை பழகும் போது தென்றல் விடை சொல்லிக் கொண்டு போகும். அந்த அழகு ஒன்று போதும் நெஞ்சை அள்ளிக் கொண்டு போகும். அந்த அழகு ஒன்று போதும்
நெஞ்சை அள்ளி கொண்டு போகும். அவள் கேட்டு வாங்கி போனாள், அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை. நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை. கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை. கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை. காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அதை கேட்டு வாங்கி போனாள், அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நீங்களா கூப்பிட்டீங்க? ஆமா. என்னையா கூப்பிட்டீங்க? உங்களை தான். ஐயோ, எதுவுமே சொல்ல வேண்டாம். வேண்டாம், என்ன வெளியே போன்னு சொன்னீங்கன்னா அந்த வேதனை என்னால் தாங்கவே முடியாது. நானே போயிடுறேன். கொஞ்சம் நில்லுங்க. உங்க பாட்டினுடைய கருத்து எனக்கு புரியுது. உங்களுக்கு புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? யாருக்கு புரியணுமோ அவதான் என்னை விட்டு எங்கேயோ போயிட்டாங்க. இருந்தவங்க நினைவே மறந்துடுறதா நல்லதுன்னு உங்களுக்கு தெரியாதா? தடியால அடிச்சு தண்ணீரை பிரிக்க முடியுமா? தொழில மறந்து எதுக்காக இப்படி ஊரூரா போறீங்க? மனம் விரட்டுது, கால் போகுது. நான் உங்க கண்ணுல படாமலேயே இருந்திருந்தா நானும் யார் கண்ணிலையும் படாமலே போயிருப்பேன். சிக்கல் இல்லாம, புது திருப்பம் இல்லாம என் கதையும் அமைதியா முடிஞ்சிருக்கும். எங்க போறீங்க? தூரத்திலேருந்து உங்களை பார்க்கலான்னு வந்தேன், பார்த்தேன், போறேன். என்னாலதானே உங்களுக்கு இவ்வளவு தொல்லை. நீலாவை போல நானும் ஒரு பெண். எனக்கு இதயம் இருக்கு. என் உருவத்தாலே, என் நினைவாலே ஒரு நல்லவர் நெலிஞ்சு போறதை என்னால மட்டும் எப்படி சகிக்க முடியும்? நான் ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன? நான் எப்போது உங்க பக்கத்திலேயே இருந்தா உங்களுக்கு நிம்மதி கிடைக்குமா? நீங்க பழைய ரவியா மாற முடியுமா? ஏன் சிரிக்கிறீங்க? பாலைவனத்து பிரயாணிக்கு பாலருவி தென்படாது. நடக்க முடியாததை நினைச்சுத்தான் இப்படி நடைப்பணம் ஆயிட்டேன். மறுபடியும் ஒரு கற்பனையா? வேண்டாமா, வேண்டவே வேண்டாம். கற்பனை இல்லை, நான் கண்ட நல்ல வழி. நீங்க நாளைக்கு எங்க வீட்டுக்கு வர முடியுமா? வீட்டுக்கா? ஏன்? அங்க எங்க அக்கா இருக்காங்க. அவங்க கிட்ட என்னை கல்யாணம் செய்துக்கிறேன் முறைப்படி கேட்கணும். உண்மையாவா? ஆமா. என் துணையால உங்க கவலை மறைய, உங்க துணையால எனக்கு பெருமை கிடைக்கும். மல்லிகா, உனக்கு நீலாவுக்கும் உருவம் மட்டுமல்ல, உள்ளமும் ஒரே மாதிரியா தான் இருக்கு. நாளைக்கு அக்கா, அக்கா. என்னம்மா? என்ன விஷயம் சொல்லு. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லக்கா, அத்தான் சொன்ன மாதிரி நான் கல்யாணம் செய்துக்க முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்ப உடனே இவ மாப்பிள்ளை பார்க்க ஏற்பாடு செய்யட்டுமா? அந்த கஷ்டத்தை உனக்கு கொடுக்க மாட்டேன். அப்படின்னா என் கணவர் யாருன்னு நானே முடிவு பண்ணிக்கிட்டேன். சபாஷ் மல்லிகா, வெரி கிளாட். இதத்தான் நானும் விரும்புறேன். மாப்பிள்ளை யாரு? மெட்ராஸ்ல ஒரு பெரிய வக்கீல். அப்படியா? பேரு? ரவி. மகாபலிபுரத்துல பாத்தியா அந்த ரவியா? ஆமா, அவர் இங்க வந்திருக்காரு. அவரை பார்த்தேன், பேசினேன். அவருடைய தங்கமான குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க சம்மதத்தை கேட்க அவர் நாளைக்கு இங்க வருவார். வரட்டும். மல்லிகா, நீ எனக்கு செய்திருக்கிற உதவிக்கு பிரதிபலன் செய்ய வேண்டிய நேரம் வந்துடுது. உன் கல்யாணம் நடக்கும், சீக்கிரமே நடக்கும்.
நீ உள்ள போமா, சந்தோஷமா போ. போ. கௌரி, இந்த கல்யாணம் நடக்காது. என்ன? உன் தங்கச்சி யாருக்கு மாலை போட துடிக்கிறா தெரியுமா? வக்கீல் ரவிக்கு. பெரிய அபாயத்துக்கு. பக்கத்தில் இருக்க கூடாதவனே பாக்கு வெற்றில வச்சு சொந்தக்காரன் ஆக்கிக்க சொல்றான். முடியாது. ஐயோ, இந்த வார்த்தைகளை கேட்டா அவன் நெஞ்சே வெடிச்சிடுமே. காலமெல்லாம் நமக்காக கஷ்டப்பட்டவனுக்கு அத்தான் நாம இந்த மகிழ்ச்சியாவது கொடுக்க வேண்டாமா? அத்தான், நீ கவலைப்படாத. அவனுடைய மனசு நோகாதபடி இதுக்கு நான் ஒரு வழி செய்யறேன். ஏய் ரவி, என்னப்பா நீங்க உட்கார்ந்து இருக்கிற? மல்லிகா வீட்டுக்கு போனோம்ல, நேரமா எவ்வளவு அக்கறை பாரு. என்ன ஏன் என்னையா நான் சொல்லாம போயிட்டா அப்புறம் சொல்லுவேன் கல்யாணத்துக்கு முந்தையே ஓடி போயிட்டா மச்சான்னு. ரெண்டு பக்கம் பேசப்பா. நீ எவ்வளவு நாளி ஆச்சு? சரி சொல்லிட்டேன், கிளம்பு. வெற்றியோட திரும்பி வரணும். நீ போனாலே வெற்றி தானே. தெரியாது. என்ன கொலையா மாற்றாத. எங்க சொல்லு. மல்லிகாவே நாகராஜியா வந்து இது என்ன சூழ்ச்சி? ஏன் ஏமாத்துறீங்க? எதுக்காக இந்த புதிய இடத்தை கூட்டிட்டு வந்தீங்க? சொல்லுக்கா, நீயாவது சொல்லு. இவ்வளவு கேள்விகளுக்கும் ஒரே பதில். மல்லிகா, உனக்கும் ரவிக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது. ஏன் நடக்க கூடாது? அதை தடுக்க நீங்க யார்? கல்யாணம் என் வாழ்க்கை பிரச்சனை. அதை பத்தி முடிவு செய்ய வேண்டியது என் கையில தான் இருக்கு. ஆனா நீ என் கையில தான் இருக்கேங்கிறது மறந்துடாதே. மல்லிகா, ரவியை நீ அடியோட மறந்தே ஆகணும். சீக்கிரமே உனக்கு வேற இடத்துல கல்யாணம் நடக்கும். அது வரைக்கும் இந்த வீடு தான் உனக்கு ஷேர். கௌரி, இனிமே உன் தந்தை வெளியே தலையை காட்டினா நான் என் சுயரூபத்தை காட்டிடுவேன். ஜாக்கிரதை. மல்லிகாவை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. என்ன ரவி உளர்ற? ஒரு தடவை நீ அவளை பார்க்க போய் உன் உயிருக்கே ஆபத்து வந்தது. ரவி, மல்லிகா நல்ல குடும்பத்து பொண்ணு இல்ல. அவன் குடும்பத்தை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. அவன் நல்லவளா இருந்தா போதும். கோபால், நான் அவளை கல்யாணம் செய்துக்கதா முடிவு பண்ணிட்டேன். அவளை கல்யாணம் செய்துக்க போறியா? ஆமா. உன்னை கல்யாணம் செய்துக்க அவளுக்கு எந்த தகுதியும் கிடையாது. கோபால், சந்தர்ப்பம் அவளை நமக்கு குற்றவாளியை காண்பிச்சிருக்கலாம். அந்த அப்பாவி பெண்ணுக்கு பின்னால ஒரு பயங்கர கதை இருக்குன்னு நினைக்கிறேன். அவளை காப்பாத்துறதுக்காவது நான் அவளை கல்யாணம் பண்ணித்தான் தீரணும். பாப்பா, உன் திட்டம் முன்னே எனக்கு ஒண்ணும் பிடிக்கல. வேண்டாம், பிடிக்கலன்னா மெட்ராஸ் போ. இதே என்ன மெட்ராஸ் போய் சொல்ற நீ? பின்ன என் மகிழ்ச்சி தான் உனக்கு திருப்தின்னு சொன்னா அதுல என்ன சந்தேகம் உனக்கு? சரி, அப்ப நான் சொல்றது கேளு. சொல்லு. நான் நடத்துற நாடகத்துல பயனுள்ள பாத்திரமா நீ நடிக்கணும். என்ன செய்யணும் சொல்லு. மல்லிகாவை நான் உடனே பார்த்தேன். என்ன ஆனாலும் சரி, நீ அவ இருக்கிற இடத்துக்கு போக கூடாது. வேண்டாப்பா, அவ இங்க வந்துட்டு போடும். எப்படி முடியும்? அதுக்கு தான் உன் உதவி கேட்கிறேன். என்ன செய்யணும் சொல்லு. இந்த முரடம் கொடுத்துருக்கான், மல்லிகாவினுடைய அட்ரஸ். சரி, நீ போய் பாரு. நீ என்ன சொல்லுவியோ எப்படி சொல்லுவியோ, மல்லிகாவை நான் பார்க்கணும். கண் கட்டி வா, வா.
ரவி எங்க என்ன கேக்குறீங்க? உங்க ஹிருதயத்தை எடுத்து எங்க இருந்தீங்க அதை முதல்ல சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? பெண்களுக்கு ஆண்டவன் அழகையும் இரக்கத்தையும் கொடுத்தான்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு அழகை மட்டும் கொடுத்து இரக்கத்தை ஏன் பறிச்சான்? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்தது? விளக்கமா சொல்லுங்க. காதலுக்காக செத்தாங்க. நான் கதை தான் படிச்சிருக்கேன். ஆனா இப்ப என் கண்ணு முன்னாலே நண்பர் செத்துக்கிட்டே இருக்கார். நீதிக்கும் நேர்மைக்கு வாதாடுற வக்கீல் ஒரு பெண்ணை நம்பி மோசம் போயிட்டார். போது நடந்ததை சொல்லாம என்னை ஏன் இப்படி சித்திரவதை செய்றீங்க? திருமணத்துக்கு சம்மதம் கேட்க வான்னு சொல்லிட்டு நீங்க இங்க வந்து விழுந்துக்கிட்டீங்க. ஆனா அவரை தீர்த்துக்கிட்ட ஒரு கூட்டணியை காத்திருந்தோம். ஐயோ, ரவி தன் உயிரை காப்பாத்திக்கு நடத்தின போராட்டத்துல அவர் தலையில அடிபட்டு மூளையே கலங்கி போச்சு. சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காரு. பலத்த கட்டுக்காவல் இருக்கிற உங்களை பார்த்து எப்படியாவது இந்த விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காக தான் திருட மாதிரி நான் சூரியரை குறிச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இதை கேட்டுட்டு நான் என்ன உயிரோட இருக்கேன். அக்கா மல்லிகா, அக்கா என்னை வாழ வைக்க வந்தவருடைய உயிர் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு. இப்ப நான் என்ன செய்யுது? சொல்லுக்கா, சொல்லு. உடனே போ, அவர் கூடவே இருந்து குணப்படுத்து. டாக்டர் கூட்டிட்டு போங்க. அத்தானுக்கு தெரிஞ்சவனுக்கு ஆபத்து வராத. என்னை பத்தி கவலைப்படாதம்மா. நீங்க 2 பேரும் உடனே புறப்படுங்க. கொஞ்சம் இருங்க, வெளியில யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரேன். இருங்க. எங்க இருக்காரு? அங்கதான் இருக்காரு. அவரை நான் பார்க்க விரும்பல, நீங்களே போய் பாருங்க. எங்க இருக்காரு? அம்மா, ஐயோ, ஐயோ! என்ன பாருங்க, கண்ணை பாருங்க. ஐயோ, உங்களுக்கு இப்படி ஒரு ஆபத்து காத்திருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த இடத்தை விட்டே போயிருக்க மாட்டேன். என்னை ஏமாத்துட்டாங்க. எல்லாருமா சேர்ந்து என்னை ஏமாத்துட்டாங்க. நானும் ஏமாந்துட்டேன். நீ ஏமாறல, நான் தான் ஏமாந்தேன். பெண்ணால இந்திரன் கேட்டான், சந்திரன் கேட்டான், காட்டுக்கு போன ராமனும் கேட்டான், உன் வீட்டுக்கு வந்த இந்த ரவியும் கேட்டான். என்னை எதுக்காக தேடி வந்தீங்க? என்னை எதுக்காக சந்திச்சீங்க? கடவுளே, எங்க 2 பேருக்கும் எதுக்காக உறவை ஏற்படுத்தி வச்ச? உறவா? இதுதான் உறவா? உனக்கு எனக்கு ஏற்பட்டிருக்கிற உறவு நீருக்கும் நெருப்புக்கும் ஏற்பட்டிருக்கிற உறவு, கண்ணாடிக்கும் கல்லுக்கு ஏற்பட்டிருக்கிற உறவு. என்ன உறவோ என்ன பிரிவோ, என்ன உறவோ என்ன பிரிவோ, காதல் நாடக மேடையில் என்ன மாயம் என்ன ஜாலம், கன்னி பூவிழி ஜாடையில் என்ன உறவோ என்ன பிரிவோ, காதல் நாடக மேடையில் என்ன மாயம் என்ன ஜாலம், கன்னி பூவிழி ஜாடையில். யாரை சொல்லி என்ன லாபம், காணல் நீரை தேடினேன் தேடினேன். யாரை சொல்லி என்ன லாபம், காணல் நீரை தேடினேன். தாகம் தீர மோகம் தீர பாலைவனத்தில் ஓடினேன், பாலைவனத்தில் ஓடினேன். என்ன உறவோ என்ன பிரிவோ, காதல் நாடக மேடையில் என்ன மாயம் என்ன ஜாலம், கன்னி பூவிழி ஜாடையில். நேற்று சிரித்த சிரிப்பு எங்கே, நிலவு முகத்தை கேட்கிறேன் கேட்கிறேன். நேற்று சிரித்த சிரிப்பு எங்கே, நிலவு முகத்தை கேட்கிறேன். நீயும் நானும் பாடிய
பாட்டை பாடி 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 பார்க்கிறேன். என்ன உறவோ என்ன பிரிவோ காதல் நாடக மேடையில் என்ன மாயும் என்ன ஜாலம் கன்னி பூவிழி ஜாடையில். கண்ணை நம்பி பெண்ணை நம்பி வாழ்ந்த வாழ்க்கை போதுமே போதுமே. கண்ணை நம்பி பெண்ணை நம்பி வாழ்ந்த வாழ்க்கை போதுமே. பாதை மாற பயணம் போக கேட்டுக்கொண்டேன் பாடமே கேட்டுக்கொண்டேன் பாடமே. என்ன உறவோ என்ன பிரிவோ காதல் நாடக மேடையில் என்ன மாயம் என்ன ஜாலம் கன்னி பூவிழி ஜாடை. என்னையே இப்படி சித்திரவதை செய்றீங்க, என்னையே இப்படி கொல்றீங்க. யார் யார கொலை செய்ய வந்தாங்கன்னு மறந்துட்டியா? என்ன கொலை செய்யறதுக்கு ஒரு கூட்டம் எதுக்கு? நீ ஒருத்தியே போதுமே. ஐயோ அப்படி சொல்லாதீங்க. இனிமே உங்களுக்கு எந்த ஆபத்து வராது. ஒரு எறும்பு கூட உங்களை தீண்டாம நான் பாத்துக்கிறேன். முதல்ல இங்க இருந்து போ, வெளியே போ. இங்க இருந்து இல்ல, நான் இங்கிருந்து போக மாட்டேன். இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன். இதுக்கு நான் அனுமதிக்கவே முடியாது. சரி, இங்க இருக்கத்தானே உங்க அனுமதி வேணும். நான் சாகிறதுக்கு யாருடைய அனுமதி வேணும்? மல்லிகா, ஆமா, வாழ்ந்தா உங்க மனைவியா வாழணும், இல்லைன்னா சாகணும். அந்த முடிவோடு தான் நான் வந்திருக்கேன். இது ஆபத்தான முடிவு. இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி, இனிமே நான் உங்க மனைவிதான். நீங்க மறுத்தீங்கன்னா எனக்கு முடிவு மரணம் தான். உறுதியா சொல்றியா? இறுதியாகவும் சொல்றேன். மல்லிகா, அத்தா, மல்லிகா, எப்ப நம்ம கல்யாணம்? கூடிய சீக்கிரம். சட்டப்படி. ஊர் பூராவும் தேடிட்டோம், அவங்க கிடைக்கவே இல்லை. கௌரி, கேட்டியா? உன் தங்கச்சிட்ட துரோகத்தை பாத்தியா? நான் என்னங்க செய்ய முடியும்? அவ எப்படி தப்பிச்சா எங்க போனான்னு எனக்கு எப்படி தெரியும்? தெரியும். நான் யாருன்னு அவளுக்கு சீக்கிரமா தெரியும். மல்லிகா என் பார்வையில் இருந்து தப்ப முடியாது. கௌரி, ரவியோட மெட்ராஸுக்கு தான் போயிருக்கணும். நாமும் உடனே புறப்படுவோம். வக்கீலையா வணக்கம். இங்க இருக்கார வைக்கலையா? திருமலை உட்காருங்க உட்காருங்க. அத நாக்காரி சோப்பான சாஞ்சாதீங்க, கவுந்துருவீங்க. புரியுது புரியுது. வக்கீலையா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா வந்தோம். என்ன சமாச்சாரம்? இதான் என் பொண்ணு. நான் இங்க இருக்கேன். இது அதாவது என்னுடைய ஒரே பொண்ணு. கல்யாணம் நடக்கணும். மாப்பிள்ளை யாரு? நான்தாங்க 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 நான்தாங்க. ஒரே குழப்பமா இருக்கு. நானு ஆமாங்க. ஆமா, நீ மாமல்லபுரத்துல வழிகாட்டியா இருந்தல்ல? ஆமாங்க. அங்க நான் எல்லாருக்கும் வழிகாட்டிட்டு இருந்தேன். இங்க எங்களுக்கு நீங்க தாங்க வழிகாட்டணும். எனக்கு நீங்க தான் சார். சார், இந்த வாசுவை என் மக கல்யாணம் பண்ணிக்கிறதாக வாக்கு கொடுத்துட்டா. நான் ஒரு முட்டாள் பாருங்க. அது இருக்கான் பாருங்க, அந்த தொப்பி தலையன். அவனுக்கு என் மகளை கொடுக்கறதா நான் வாக்கு கொடுத்துட்டேன் சார். எங்க 2 பேருடைய நாணயமும் காப்பாற்றணும். அதுக்கு நீங்க தான் சார் ஒரு வழி செய்யணும். ஏன் சார், வக்கீல் கிட்ட வர வேண்டிய வழக்கா இது? குடும்ப விவகாரம் கோர்ட் வரைக்கும் போகக்கூடாதுன்னு ஆசைப்படுறவன் நான். நல்ல காலம் நடு தெருவுக்கு போக இருந்தது. நான் தான் மறைச்சு இங்க கொண்டாந்து விட்டுருக்கிறேன். மிஸ்டர் திருமலை, இந்த சிக்கலை தீர்க்கறதுக்கு ஒரே ஒரு வழிதான். இந்த 2 பேர்ல யார் புத்திசாலின்னு பார்த்து உங்க மகளை கல்யாணம் பண்ணி வச்சிருங்களேன். அதுதானே சிக்கல. என் கண்ணுல பட்ட வரைக்கும் 2 பேருமே புத்திசாலி இல்ல. யோ முழு பொம்மை, நான் நெருப்பு அப்படியே உரிக்கிறேன். நான் முட்டாள் இல்லங்கிறது உங்க மகளை விசாரிச்சா தெரியும். வேண்டாம், பல பாஷைகள்ல பேசி மயக்கி இருப்பான். வேணும்னா பரீட்சை பண்ணி பாருங்க சார். பரீட்சை நான் கால் படிக்கிறதுன்னு நினைச்சா? நீ தான் பள்ளிக்கூடத்துக்கே போலேடா. ரவி,
திருமலை சார், இதுல 3 கேள்விகளும் அதற்குரிய பதில்கள் இருக்கு. இந்தாங்க. சமயோசிதமா புத்திசாலித்தனமா இந்த கேள்விகளுக்கு இந்த 2 பேர்ல யார் பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு உங்க பெண்ணை கல்யாணம் செய்து வச்சிருக்கு. உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். கண்ணு தெரியாது, கீழே போட்ட போறீங்க, இப்படி கொடுங்க. டேய், எனக்கு கண்ணு தெரியாது, ஆனா உன்ன தெரியும் சார். வைக்கலையா? நான் போயிட்டு வர்றேன். வணக்கம் வணக்கம். சார், எனக்கு அப்பா இல்ல, அம்மாவும் இல்ல, அவர் கூட கூட்டு போயிட்டாரு. பொண்டாட்டி எல்லாம் பண்ண போறீங்களா? என்ன பதில்? இவ்வளவு புத்திசாலித்தனம் இருக்குல்ல? என்ன தம்பி? இல்ல சார், எனக்கு அம்மா இருக்குது, அப்பா இருக்குது. அது போதும்டா, வாடா. சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ். கேள்விகளை படியம்மா. முதல் கேள்வி, மனிதன் தானே செய்வான், தானே விற்பான். ஆனால் அந்த பொருள் தனக்கே உபயோகப்படும் போது தன்னால் பார்க்க முடியாது. அது என்ன? மனிதன் தானே செய்வான், தானே விற்பான். அந்த பொருள் தனக்கே உபயோகப்படும் போது அதை அவனால் பார்க்க முடியாது. அது என்ன? பார்க்க முடியாதெல்லாம் இவன் ஏன் செய்யறான்? அவன் இஷ்டம் செய்யறான். நீ கேள்விக்கு பதில் சொல்லுடா. சைலன்ஸ். 2வது கேள்வி என்னங்க? கேட்ட கேள்விக்கு பதில். மூக்கு கண்ணாடி. அடையா, மூக்கு கண்ணாடி போட்டுக்கிட்டு நல்ல கண்ணாடியில பார்த்தா தெரியாதா? சோறு 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 திங்க தெரியாதா? சோறு கொஞ்சம் கொஞ்சம் கொண்டான்னு வாங்கி விடா. கூண்டை விட்டு வெளியே வரான். ஆர்டர். இது சட்டி, மடக்கி, மட்டி. பெட்டி 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 சவப்பெட்டி. அப்பா, முதல் கேள்விக்கு சரியான விடையை சொன்னவர் இதோ இங்கே நிற்கும் வாசு. 2வது கேள்வி, கண்ணும் கரையறந்து இருக்கும் இரவல்ல, காலம் செல்ல செல்ல வெள்ளையாகும் பகலல்ல, ஆண்டவனை வேண்டிக் கொண்டு போகும்போது இருக்கும், வரும்போது இருக்காது. அது என்ன? என்ன 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 என்ன? கண்ணம் கரையறிந்திருக்கும், இருளும் அல்ல, காலம் செல்ல செல்ல வெளுக்கும், பகலும் அல்ல, வெளுத்ததெல்லாம் பாருல்ல, மோரும் அல்ல, ஆண்டவனை வேண்டிக் கொண்டு போகும்போது இருக்கும், வரும்போது இருக்காது. இந்த ஒரு கேள்வியா? யானை யானை இல்லை, இன்னொரு யானை. எருமை எருமை. ஏன்டா உன் பேரை கேட்டாங்களா? கரடி கரடி. கரடி இல்ல, கரடி இல்ல. ஐயோ, ஆண்டவனை வேண்டிக் கொண்டு முடி முடி. அப்படி முடி. சபாஷ் தொப்பி தலையா. இதை நான் ஆச்சரிக்கிறேன். அது என் தொப்பி. சைலன்ஸ். 3வது கேள்வி. உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தை காணாமல் போய்விடுகிறது. என்ன கல்யாணத்தே நாங்க இப்பதான் விசாரணை நினைக்கிறோம், அதுக்குள்ள எங்களுக்கு ஏது குழந்தை அர்த்தம் இல்லாம இருக்குது. இது கேள்வி, பதில் தேவை. உங்கள் வீட்டில் குழந்தை காணாமல் போய்விடுகிறது. 1 வாரம் தேடுகிறீர்கள், பிறகு குழந்தை கிடைத்து விடுகிறது. குழந்தையை பார்த்ததும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அது ஏன் குழந்தையான்னு பாப்பேன். 4 வாரம் அலைவேன். நகை இருக்கான்னு பாப்பேன். மொட்டை புத்தி. சைலன்ஸ். அது என்ன கேள்வி? என்னது? குழந்தை குழந்தை, உங்கள் குழந்தை காணாமல் போய்விடுகிறது. 1 வாரம் தேடுகிறீர்கள், பிறகு கிடைக்கிறது. கிடைத்த குழந்தையை பார்த்ததும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இல்லை, அது இல்லை. தேடுவதை நிறுத்தி விடுவேன். correct, correct, correct. 2 கேள்விக்கு சரியான பதில் சொன்னவர் வாசு. 2 கேள்விகளுக்கு சரியான பதில் அளித்தது வாசு. ஆகவே வாசுவுக்கு என் மகளை திருமணம் செய்து வைக்கப் போகிறேன். வெரி குட். ரவி, மாலை போடு. நீங்களும் போடுங்க. மிஸ்டர் ரவி, சட்டப்படி இந்த நிமிஷம் முதல் நீங்கள் இருவரும் தம்பதிகள். விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப்.